தற்போது எந்த நாட்டு நாணயம் உலகின் மிக வலிமையான நாணயமாக காணப்படுகின்றது? விடை: குவைத் தினார். அண்மையில் காலமான ஐக்கிய அரபு அமீரகத்தின் இளவரசர் யார்? விடை: ஷேக் ஹஸ்ஸா பின் சுல்தான் பின் சயீத் அல் நஹ்யான். உலகில் அதிக நேரம் உறங்கும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை பிடித்த இடம் எது? விடை: 3ஆம் இடம். இலங்கையர்கள் சராசரியாக ஒரு நாளைக்கு 8.1 மணி நேரம் உறங்குகின்றனர். இப்பட்டியலில் முதலிடம் பிடித்த பல்கேரிய நாட்டினர் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் உறங்குகின்றனர். உலகின் முதலாவது AI அடிப்படையிலான ராஜதந்திரியின் பெயர் என்ன? விடை: விக்டோரியா சி. உருவாக்கிய நாடு உக்ரைன். அண்மையில் எந்த நாட்டின் நாணயத்தின் பெயர் ஜிக் என்று அறிவிக்கப்பட்டது? விடை: சிம்பாப்வே. சிம்பாப்வே டொலர் என இருந்த சிம்பாப்வே நாணயமானது தற்போது ஜிக் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அண்மையில் உருவான ரிமால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? விடை: ஓமான். தாய்வான் நாட்டின் புதிய அதிபராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை: வில்லியம் லாய்சிங்டே. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக இணைந்த நாடுகள் எவை? விடை: எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். பங்களாதேஷின் பிரதமராக 5வது முறை பதவியேற்றவர் யார்? விடை: ஷேக் ஹசீனா. பிரான்ஸ் நாட்டின் மிக இளவயது பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை: கேப்ரியல் அட்டல். பிரான்சின் அதிபராக தற்போது இமானுவேல் மேக்ரான் காணப்படுகின்றார். பூட்டான் நாட்டின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை: ஷெரிங் டாப்கே. அணிசேரா அமைப்பின் 19வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை: உகண்டாவின் கம்பாலா நகர். அஜர்பைஜான் நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை: இல்ஹாம் அலியேவ். 60வது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? விடை: ஜெர்மனியின் மியூனிக் நகரில். 2024 உலகின் மகிழ்ச்சி குறியீட்டு பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? விடை: பின்லாந்து. இப்பட்டியலில் இறுதி இடத்தில் ஆப்கானிஸ்தான் உள்ளது. 96வது ஒஸ்கார் விருது விழாவில் அதிக விருது பெற்ற திரைப்படம் எது?
96வது ஒஸ்கார் விருது விழாவில் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய ஒப்பன்ஹெய்மர் திரைப்படம் அதிக விருதுகளை பெற்றது. அத்துடன் இத்திரைப்படத்தில் நடித்த சிலியன் மர்ஃபி சிறந்த நடிகருக்கான விருதை பெற்றார். இவ்விருது விழாவினை பிரபல நகைச்சுவை நடிகர் ஜிம்மி கிம்மல் தொகுத்து வழங்கினார். நேட்டோ கூட்டமைப்பில் 32வது நாடாக இணைந்த நாடு எது? விடை ஸ்வீடன். நேட்டோ கூட்டமைப்பில் இணைந்த 31வது நாடு பின்லாந்து ஆகும். பாகிஸ்தானின் 24வது பிரதமராக பதவியேற்றவர் யார்? விடை ஷெபாஸ் ஷெரீப். பாகிஸ்தானின் தற்போதைய அதிபர் ஆசிப் அலி ஆவார். உலகின் முதல் கணினி மென்பொறியியலாளர் யார்? விடை டெவின் ஏஐ. உருவாக்கிய நாடு அமெரிக்கா. நேபாளத்தின் சுற்றுலா தலைநகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் எது? விடை பெக்காரா நகர். நேபாளத்தின் அதிபராக ராம்சந்திர பௌடேலும் பிரதமராக புஷ்பகமல் தகால் என்ற பிரசண்டாவும் காணப்படுகின்றனர். 2024ஆம் ஆண்டின் சர்வதேச மகளிர் தினத்தின் கருப்பொருள் என்ன? விடை பெண்களில் முதலீடு செய்யுங்கள், முன்னேற்றத்தை வேகப்படுத்துங்கள். சர்வதேச மகளிர் தினமானது ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகின்றது. உலக தண்ணீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? விடை மார்ச் 22. இவ்வாண்டிற்கான கருப்பொருள் அமைதிக்காக தண்ணீரை பயன்படுத்துதல் என்று அமைகின்றது. 2023ஆம் ஆண்டில் கடுமையான பசியால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் முதலிடம் பிடித்த நாடு எது? விடை காங்கோ குடியரசு. உலக புவி தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? விடை ஏப்ரல் 22. 2024 உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு பட்டியலில் இலங்கை பிடித்த இடம் எது? விடை 150வது இடம். இப்பட்டியலில் முதலிடத்தில் நோர்வேயும் இறுதியிடத்தில் எரித்திரியாவும் உள்ளன. அண்மையில் பப்புவா நியூகினியாவில் எந்த மாநிலத்தில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது? விடை எங்கா மாகாணம். அண்மையில் நிலவின் தொலைதூர பகுதிக்கு சீனா அனுப்பிய விண்கலத்தின் பெயர் என்ன? விடை சாங் E6. ரஷ்யாவின் ஜனாதிபதியாக 5வது முறையாக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை விளாடிமிர் புதின். உலகில் அதிகம் சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர் யார்? விடை கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அண்மையில் அமெரிக்காவில் பரவிய புதிய வகை கொரோனா வைரஸ் எது? விடை ஃப்ளிட். 2024 சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் யார்?
விடை ஜெர்மனைச் சேர்ந்த ஜென்னி எர்பன்பெக். மூன்றாவது முறையாக விண்வெளிக்குச் சென்ற இந்திய வம்சாவளி பெண் யார்? விடை சுனிதா வில்லியம்ஸ். ஸ்டார்லிங்க் எனப்படும் செயற்கைக்கோள் இணைய சேவை எந்த நிறுவனத்துக்கு சொந்தமானது? விடை ஸ்பேஸ் எக்ஸ். இதன் உரிமையாளர் எலான் மஸ்க் ஆவார். 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் பாம்டியோர் விருது பெற்ற திரைப்படம் எது? விடை ஷீன் பேகர் இயக்கிய அனோரா திரைப்படம். ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை எத்தினத்தை சர்வதேச கால்பந்து தினமாக அறிவித்துள்ளது? விடை மே 25. இத்தீர்மானத்தை அறிமுகம் செய்த நாடு லிபியா ஆகும். 2024 இந்தியன் பிரீமியர் லீக்கில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? விடை கொல்கத்தா நைட் ரைடர். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? விடை மே 31. 2024 ஆண்டிற்கான கருப்பொருள் புகையிலை தொழில் தலையீட்டிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பது என்று அமைகின்றது. இந்திய இராணுவ படையின் புதிய தலைமை தளபதி யார்? விடை உபேந்திர துதிவேதி. அண்மையில் உலங்கூர்தி விபத்தில் இறந்த ஈரான் அதிபர் யார்? விடை இப்ராஹிம் ரைசி. விபத்துக்குள்ளான விமானத்தின் பெயர் பெல் 212. 2024 நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் கோப்பையை வென்ற நாடு எது? விடை ஆஸ்திரேலியா. நடைபெற்ற இடம் தென்னாப்பிரிக்கா. இலங்கை தேசிய மாலுமிகள் தினமாக எத்தினத்தை பிரகடனப்படுத்த அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியது? விடை மார்ச் 21. எந்த நாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு இலங்கையில் UPI எனப்படும் ஒருங்கிணைந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை இந்தியா. மக்களின் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வை பெறும் வகையில் ஜனாதிபதியால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள திட்டம் எது? விடை உறுமய அல்லது உரித்து. 2024 ஆஸ்திரேலிய பகிரங்க டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவர் யார்? விடை இத்தாலியைச் சேர்ந்த ஜன்னிக் சின்னர். இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? விடை புதிய தேசம் அமைப்போம். 76வது சுதந்திர தினத்தின் சிறப்பு விருந்தினராக தாய்லாந்து பிரதமர் ஸ்ரேத்ரா தவிசின் கலந்து கொண்டார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடு எனும் தகுதியை இழந்துள்ள நாடு எது? விடை ஜப்பான்.
தற்போது மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக ஜெர்மனி மாறியுள்ளது. கொழும்பு செயல்முறை மன்றத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு எது? விடை இந்தியா. கொழும்பு பொருளாதார மன்றத்தின் நாடுகள் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், சீனா, காம்பியா, இந்தியா, இந்தோனேசியா, நேபாளம், பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், இலங்கை, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகும். விண்வெளியில் 1000 நாட்கள் இருந்த முதல் நபர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? விடை ரஷ்யாவைச் சேர்ந்த ஒலக் கொனோனென்கோ. 2025 தொடக்கம் 2026 வரை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தரமற்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் எவை? ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளாக டென்மார்க், கிரீஸ், பாகிஸ்தான், பனாமா மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகள் 2025 1/1 தொடக்கம் 2026 12/31 வரை பதவி வகிக்கும். தற்போது நிரந்தரமற்ற உறுப்பினர்களாக காணப்படும் ஈக்வடார், ஜப்பான், மால்டா, மொசம்பிக் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் பதவிக்காலம் 2024 12/31 முடிவடையும். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பு நாடுகள் சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகும். சர்வதேச மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் பதிலுக்கு துடுப்படுத்தாடி அதிகூடிய வெற்றியிலக்கை அடைந்து சாதனை படைத்த அணி எது? விடை இலங்கை. எதிரணி தென்னாப்பிரிக்கா. 302 எனும் இலக்கை இலங்கை அணி 44.3 ஓவர்களில் பெற்று வெற்றியீட்டியது. இலங்கை அணி சார்பில் இலங்கை அணியின் தலைவி சமரி அத்தப்பத்து ஆட்டமிழக்காது 195 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்.